ஆனா தமிழ்நாட்டுல சார் காங்கிரஸ் கட்சி இப்ப நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்க முடியுமா? வெற்றி அது ஒண்ணுதான் இலக்கா இருக்கணும். கூட்டணி சரியா அமையணும், அதை கரெக்டா கொண்டு போகணும். 234 கேக்குக்குள்ள நமக்கு எத்தனை பீஸ் வருதோ அந்த பீஸை வச்சுக்கிட்டு டெல்லி தலைமை விரும்புகிறது. இதுதான் டெல்லி தலைமை விரும்புகிறது. இதைத்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் இதை தாண்டி அவர்களால் சிந்தித்து வேற யுக்தியையோ வேற பாதையோ இங்க யாரும் காமிக்கவும் இல்லை. அந்த பாதைக்கு டெல்லியும் இந்த பச்சை கொடி காமிக்கல. அதனால இந்த 234க்குள்ள கூட்டணிக்குள்ள சமத்தா இருந்து சீட்டை வாங்கிக்கிட்டு ஜெயிச்சுட்டு ஒரு அளவுக்கு எம்பியை டெல்லிக்கு அனுப்பிட்டு இந்தியா கூட்டணி வலுவா இருக்கட்டும், அடுத்த முறை ஆட்சி வரும்போது நம்ம தலைமை தாங்க இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறான்றதுக்கு நம்ம எப்படி இங்கெல்லாம் பிஹேவ் பண்ணுமோ அதுக்குள்ள பிஹேவ் பண்ணுங்க அவங்க சிக்னல் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள தான் இந்த காங்கிரஸ் கட்சி பிஹேவ் பண்ணுது. காங்கிரஸ்காரன் வேற பாதையை கொடுத்து நம்மளை முன்னிறுத்தி அரசியல் பண்ணணும்னா யாரும் எங்க பாதையும் காமிக்கல. அப்படி காமிச்சவங்களையும் டெல்லி பச்சை கொடி காமிக்கல. அதனால இதுக்குள்ள இந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல வர்ற காலங்கள்ல பார்த்தா இந்த திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விசிக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவாங்க. நகர்ந்தெல்லாம் இல்லையா, விசிகால நகரவே இல்ல. விசிகால அதே அளவுல தான் இருக்காங்க. என்ன இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை மாநிலத்துல என்ன நடக்குது இதையாவது சொல்றாங்கல்ல, போராட்டம் பண்றாங்கல்ல. காங்கிரஸ் வெறும் இதுல மட்டும் குறியா இருந்தா எப்படி சார் வளரும்? இன்ஃபேக்ட் காங்கிரஸ் தப்பா புரிஞ்சிருக்காங்க. இங்க பொதுமக்கள் பிரச்சனையை விமர்சனம் பண்ணா கூட்டணி முறிஞ்சிரும்னு நினைச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணாம இருக்கிறது தப்பு. விமர்சனம் பண்ணலாம், அது பண்றதுனால கூட்டணி முறியாது. இந்த கூட்டணியை நீங்க ஹெட்லைனை பார்க்கணும். ஸ்ட்ராங் லீடர்ஷிப் கனெக்ட், ஓவரால் ஐடியாலஜிக்கலா கமிட்டடா இருக்கிறோம், ஓவரால் இஷ்யூஸ்ல கமிட்டா இருக்கும். இங்க இருக்கிற ஆபரேஷனல் இஷ்யூஸ்ல டிஃபர் பண்ணாக்க கூட்டணி உடையாது. இந்த புரிதல் இங்க இல்லையா, டெல்லிக்கு இல்லையா? இங்க இல்ல. டெல்லியில இருந்து யாரும் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லாதுன்னு சொல்றது இங்க இல்ல. இங்க இருக்கிறவங்க ஐயோ இப்படி சொன்னா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க, இவங்க தப்பா நினைச்சு சொல்லாம இருக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸோட தவறான புரிதல். அப்ப வருங்காலத்துல காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டுல எப்படி சார் இருக்கும்? தெரியல. என்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும் நான் வேணா சொல்லலாம். என்கிட்ட கொடுக்காத வரைக்கும் அது இப்படிதான் இருக்கும் நான் சொல்லுவேன். ஏன் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி நான் பேசிடுறேன்ல, இந்த மாதிரி பேசுறவன் எப்படி கொடுப்பாங்க? அப்ப வளரணும்னு என்ன இல்லையா? வளரணும் இல்லமா, வளரணும்ன்றது வளரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஓவரால் பிக்சரை பார்த்து இந்த ட்ரெயின்ல இந்த வேகன் இந்த ஸ்பீடுக்குள்ள போனா போதும், இது தனியா ஒரு ட்ராக்ல போய் ஃபாஸ்டா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.